குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பயோகிராஃபியா லிட்டரரியா என்று சாமுவல் டெய்லர் காலரிட்ஜ் எஸ்டி காலரிட்ஜ் எழுதின பயோகிராஃபியா லிட்டரரியா எப்படி அது எழுதப்பட்டது என்பதை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பயோகிராஃபியா லிட்டரரியா என்பது காலரிட்ஜ் எழுதின ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஸ்டடி. இது 22 சாப்டர்ஸ் இருக்குது. There are 22 chapters in Biographia Literaria. இந்த 22ல் பிஜி டிஆர்பிக்காக சிலபஸ் சாப்டர் 14 சாப்டர் 17 வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் பயோகிராஃபியா லிட்டரரியா எந்த அக்கேஷனில் எப்படி எழுதப்பட்டது என்கின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனோட சாப்டர் 14 நம்ம பார்க்குறோம். இன்னொரு வீடியோவில் தனியாக சாப்டர் 17. இந்த 2 சாப்டரும் பார்த்தாச்சுன்னா நமக்கு பயோகிராஃபியா லிட்டரரியா என்ற கிரிட்டிக்கல் ஸ்டடி யூனிட் 10ல் இருக்கிற பயோகிராஃபியா லிட்டரரியா நமக்கு முடியும். இப்போது now we see the introduction of Biographia Literaria by Samuel Taylor Coleridge. இந்த பயோகிராஃபியா லிட்டரரியா என்ற இந்த ஒர்க்கை எழுதுறதுக்கு காலரிட்ஜ் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். 6 மாதங்களினுடைய கடினமான உழைப்பு இந்த புத்தகம். இதை இவர் 1815 எழுதி முடிச்சுட்டு 1817 இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இது நடந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் 1798 இதுக்கு முன்னாடி லிரிக்கல் பேலட்ஸ் என்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷன். லிரிக்கல் பேலட்ஸ் என்பது ஒரு பொயட்டிக்கல் கலெக்ஷன். இந்த பொயட்டிக்கல் கலெக்ஷனில் காலரிட்ஜினுடைய போயம்ஸும் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய போயம்ஸ் ரெண்டு பேருடைய பொயட்ரியும் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ் என்ற ஒரு பொயட்டிக்கல் கலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. அது 1798. காலரிட்ஜ் வேர்ட்ஸ்வொர்த்துக்கிட்ட சொல்லி இந்த லிரிக்கல் பேலட்ஸுக்கு நீங்கள் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரிஃபேஸோட 1798 புத்தகம் வெளிவந்துடுது. காலரிட்ஜ் வேர்ட்ஸ்வொர்த்துக்கிட்ட இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுங்கன்னு சொன்ன உடனே செகண்ட் எடிஷன் 1798 வந்தது ஃபஸ்ட் எடிஷன். அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷன் 1880 வருது, 2 வருஷம் கழிச்சு. அதில் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரிஃபேஸும் சேருது. அதைத்தான் நம்ம ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் எழுதினதை இந்த லிரிக்கல் பேலட்ஸ் என்ற புத்தகத்திற்கு அவர் எழுதின ஒரு ப்ரிஃபேஸ், அதான் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். அது நம்ம தனியாக நமக்கு சிலபஸில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரிஃபேஸில் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி ஆஃப் பொயட்ரி, வேர்ட்ஸ்வொர்த் பொயட்ரினா என்ன ஏதுன்னு அதை பற்றின ஒரு தியரி சொல்லியிருக்காரு. அதுதான் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். முதல்ல இந்த லிரிக்கல் பேலட்ஸுக்கு காலரிட்ஜ் தான் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் வேர்ட்ஸ்வொர்த்திட்ட கொடுத்து நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவர்கிட்ட போயிடுச்சு. ஆனால் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸோட ப்ரிஃபேஸோட அந்த லிரிக்கல் பேலட்ஸ் புத்தகம் வெளிவந்த உடனே காலரிட்ஜுக்கு இந்த வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி இருக்கு இல்லையா, வேர்ட்ஸ்வொர்த் தியரி எழுதியிருக்காரு அந்த ப்ரிஃபேஸில். அதிலிருந்து இவருக்கு கருத்து வேறுபாடு, இல்லை அப்படி கிடையாது என்று அந்த தியரிக்கு இவர் அதை ஒத்துக்கலை. அதாவது லிரிக்கல் பேலட்ஸ் என்ற புத்தகத்திற்கு ஒரு ப்ரிஃபேஸ் வருது வேர்ட்ஸ்வொர்த் எழுதின ப்ரிஃபேஸோட. ஆனால் காலரிட்ஜ் அந்த ப்ரிஃபேஸ், அந்த தியரி ஆஃப் பொயட்ரியில், வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய அந்த தியரி ஆஃப் பொயட்ரியில் காலரிட்ஜுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அதனால் அதை மறுக்க வேண்டும். வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய அந்த தியரி அதை மறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பயோகிராஃபியா லிட்டரரியாவை 6 மாதம் கஷ்டப்பட்டு 1815 எழுதி முடித்து 1817 பப்ளிஷ் பண்ணுறார். இந்த பயோகிராஃபியா லிட்டரரியாவில் முழுக்க வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி, அந்த ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸில் வேர்ட்ஸ்வொர்த்தை கொடுத்த அந்த தியரியை அட்டாக் பண்ணி தான் இந்த பயோகிராஃபியா லிட்டரரியா எழுதியிருக்காரு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1815
இப்போ பயோகிராஃபியா லிட்ரரியா வருது. அது ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்த்தோம் 1815 வெளிவந்துருச்சு. அது ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது சாப்டர் 1லேருந்து 13 வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வெளியில் வருது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் மெட்டஃபிசிக்கல் என்கொயரி அதனுடைய டிஸ்கஷன் இதை பற்றி தான் அந்த 1லேருந்து 13 சாப்டர் வரைக்கும் அதில் முழுக்க வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பயோகிராஃபியா லிட்ரரியாவுக்கு காலரிட்ஜ் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதணும்னு நினைக்கிறார். அவர் ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுகிறார். அதாவது 1815 அந்த ஒரு எடிஷன் வந்துடுது. அதில் 1லேருந்து 13 சாப்டர் தான் இருக்குது. அதில் தான் மெட்டஃபிசிக்கல் என்கொயரி டிஸ்கஷன் இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது. இப்போது செகண்ட் எடிஷன் வரும்போது இதற்கு ஒரு ப்ரிஃபேஸ் எழுதணும் அப்படின்னு அவர் நினச்சி அப்படி ஒரு ப்ரிஃபேஸ் எழுதுகிறார். ஆனால் அந்த ப்ரிஃபேஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நீளமாக போய் அதுவே ஒரு புக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த ப்ரிஃபேஸை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி இது ப்ரிஃபேஸ்னு வேண்டாம், இதை பார்ட் 2, அதாவது பயோகிராஃபியாவுக்கு பார்ட் 2ஆக இதை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த 2வது பார்ட்டில் சாப்டர் 14லேருந்து 22 வரைக்கும் சாப்டர் 14லேருந்து 22 சாப்டர் வரைக்கும் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. இந்த செகண்ட் பார்ட்டில் தான் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி இருக்கு இல்லையா, அந்த தியரியை இவர் அட்டாக் பண்ணி எழுதுகிறார். ஃபஸ்ட்டு இதற்கு அவர் பேர் வச்சது ஆட்டோபயோகிராஃபியா லிட்டரரியா அப்படி தான் இவர் பிளான் பண்ணியிருந்தார். இதை இவர் பிரிண்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் முடிஞ்சு போச்சு. செகண்ட் பார்ட்டு ஒரு பெரிய புக்கு மாதிரி வந்துடுது அப்படின்னு தான் இதை சாப்டர் 14 to 22ன்னு செகண்ட் பார்ட்டுன்னு வச்சு இப்போ பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டார். இவர் கையெழுத்து பிரதியை பிரிண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டார். ஆனால் பிரிண்டில் அச்சு கோக்கும்போது ஒரு புத்தக அளவுக்கு இது வரலை. ஒரு புக்குனாக்கா ஒரு இத்தனை பக்கம் இருக்கணும்னு இருக்குல்ல, அப்படி இருந்தால் தானே அது ஒரு நல்ல புக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் சாப்டர் 14 to 22 இருந்தால் கூட ஒரு புக்கினுடைய சைஸுக்கு இது வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் அவர் எழுதுகிறார். இன்னும் கொஞ்சம் எழுதி அதில் தான் சாப்டர் 22 அவர் கொஞ்சம் விரிவாக எழுதுகிறாரு. இந்த 22வது சாப்டரில் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய பொயட்ரி இருக்கு இல்லையா, அதாவது வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய ப்ரிஃபேஸ் இல்லை, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரி இல்லை, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகள் இருக்கும் இல்லையா, அவருடைய கவிதைகள் மிக சிறந்தது என்று, அதாவது வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய தியரியை தான் அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய எழுதின கவிதைகளை இந்த சாப்டர் 22ல் ரொம்ப புகழ்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இதற்கு ஒரு கன்க்ளூஷன், இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனும் கொடுக்குறார். இப்போ கன்க்ளூஷன் கொடுத்த உடனே 1817 இந்த 2 வால்யூமும் வெளியே வருது. சாப்டர் 1லேருந்து 13 வரைக்கும் ஃபஸ்ட்டு வால்யூம், 14லேருந்து 22 வரைக்கும் வால்யூம் 2. இந்த 2 வால்யூமும் 1817 வெளியே வருது. இதில் ரொம்ப பாருங்கள், எப்போ எழுதுனது, வெளிவந்தது, நடுவில் இந்த மாதிரி சரி இதை செகண்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, செகண்ட் பார்ட்டுன்னு வச்ச உடனே இல்லை பிரிண்ட்டுக்கு போகும்போது இல்லை இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உட்காந்து எழுதுறது, இதெல்லாம் இந்த ரொம்ப டூ லாங் டிலே. இந்த டிலே அப்புறம் நடுவில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்துடுது, பிரிண்ட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது. இதெல்லாம் காலரிட்ஜினுடைய உற்சாகத்தை ரொம்ப குறைச்சிருச்சு. என்னடா ஒரு புத்தகம் எழுதி அது வெளியே வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஆத்தருக்கு அவர் பெற்ற குழந்தை அது, அப்போ அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும், தான் பெற்ற குழந்தையை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். ஆனால் அவருக்கு அந்த என்தூசியாசமே இந்த ரீசனால் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் புக்கு வெளிவந்த உடனே இந்த பயோகிராஃபியா லிட்ரரியாவை எல்லாரும் ரொம்பவும் திட்டுறான். என்னங்க எழுதியிருக்காரு அவர், சரியா இல்லை அப்படின்னு இதை பற்றின மோசமான விமர்சனம் வெளியே வருது. அப்புறம் மக்கள் இதை ரொம்பவும் விரும்பி வாங்கலை. ஸோ மக்கள்கிட்ட இது ரொம்ப வாங்கப்படலை. ஏன் வாங்கப்படலைன்னா இதில் ஒன்று ஃபிலாசபியாக எழுதணும், ஏஸ்தட்டிக்ஸ் அழகுணர்ச்சி, அழகியல் அப்படின்னா அழகியலாக இருக்கணும், ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா பயோகிராஃபியா லிட்டரியா என்பது ஃபிலாசபி, ஏஸ்தட்டிக்ஸ், ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக இருக்குது. அதனால் ரிசீவ் பண்ணுறவனு அதை சரியாக ரிசீவ் பண்ணல, கிரிட்டிசிசம் ரொம்ப மோசமாக போச்சு, ரொம்ப டிலேடு பிரிண்ட்டு, நடுவில் தப்பு, இதெல்லாம் வந்துருச்சு.
இது காலரிட்ஜினுடைய ஆட்டோபயோகிராஃபியாகவும் இல்லை, ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் லிட்ரரி ஐடியாஸுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் அவர் சொல்லலை. அதனால இவர் ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டார். ஆனால் எப்படியோ இந்த புத்தகத்திற்கு ரொம்ப பேர் வந்துருச்சு. அதான் முதல்ல இதை மக்கள் அப்படி ஒன்றும் ரிசீவ் பண்ணல. இது ஏன்னா இது எல்லாம் ஒரு மிக்சராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் சொன்னால் கூட எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவருக்கு மாறிடுச்சு. இந்த புத்தகத்தின் மூலமாக இவர் ஒரு ஃபிலாசபி லிட்ரேச்சர் ரெண்டையும் யுனைட் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் ஃபிலாசபி தனி, லிட்ரேச்சர் தனி. ஆனால் ஒரு லிட்ரேச்சருக்குள்ளே ஃபிலாசபி இருக்கும். ஒரு ஃபிலாசபி ஒர்க்கை லிட்ரரி ஒர்க்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபிலாசபியும் லிட்ரேச்சரையும் யுனைட் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதில் காமிச்சிருக்காரு. ஸோ இவருடைய இந்த கிரிட்டிசிசம் பேஸ்ட் ஆன் ஹியூமன் ஃபிலாசபியை ஃபேம் பண்ணி, ஆனால் அதனுடைய ஃப்ரேம் எப்படி இருக்குது? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ரி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவருடைய கிரிட்டிசிசம் அமைந்திருக்கு. ஸோ இதுதான் பயோகிராஃபியா லிட்ரரியா எப்படி எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன். இப்போ நம்ம சாப்டர் 14 இது நமக்கு சிலபஸ் இருக்குது, இதை நம்ம பார்க்கலாம். காலரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த் ரெண்டு பேருமே நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீடு. அதனால் எப்பொழுதும் இவர் வீட்டில் தான் அவர் இருப்பார், அவர் வீட்டில் தான் இவங்க இருப்பாங்க. அடிக்கடி ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணிக்குவாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடையில ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் நடக்கிறதுல அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே டிஸ்கஸ் அபவுட் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சப்ளைட் பை தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பை தி அக்யூரேட் ஆப்சர்வேஷன் ஆஃப் த பாயிண்ட். அதாவது வெளி உலகத்திலிருந்து ஒரு பொருள் வருது, ஒன்றும் இல்லை, ஒரு பூ பூக்குது, அது ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சப்ளைட் பை தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. புற உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வருகின்ற ஒரு பொருள். அந்த பொருள் என்பது ஒரு குழந்தை கூட அப்படி வரக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு பூவாக இருக்கலாம், ஒரு செடியாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம். இதை எப்படி அந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சப்ளைட் பை தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், இது ஆக்சுவல். இதை எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு கவிஞர் ரொம்ப அக்யூரேட்டாக அப்சர்வ் பண்ணுறான். ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்டர்னல் வேர்ல்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருளை எந்த அளவுக்கு ஒரு கவிஞர் அப்சர்வ் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொயட்டிக் பவர் ஆஃப் இமேஜினேஷன், ஒரு கவிஞனுடைய கற்பனை திறனாக அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்டு மாறுது. ஸோ அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு டிஸ்கஷனில் என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டிலிருந்து புற உலகத்திலிருந்து வருகின்ற ஒரு பொருள், அதை ஒரு கவிஞன் எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த புற உலகத்திலிருந்து வருகின்ற பொருளை இவன் நுட்பமாக கவனிக்கும்போது அதுதான் அவனுடைய கவிதையின் கற்பனை ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு இந்த டிஸ்கஷன் நடக்குது. இந்த டிஸ்கஷன் முடித்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வருது, காலரிட்ஜுக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும். இந்த ஒப்பந்தத்தின்படி காலரிட்ஜ் என்ன பண்ணணும்னா, அவர் ஒரு டைப் ஆஃப் போயம் எழுதணும். அந்த போயத்தில் இந்த மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் கலந்து அதே சமயத்தில் பிக்கூலியர் டு ரியல் ஹியூமன் பீயிங், அதாவது ரியல் ஹியூமன் பீயிங்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் சூப்பர் நேச்சுரலாக ஒரு இயல்பாக கையாளணும். சூப்பர் நேச்சுரல் அப்படின்னாக்க உடனே மேக்பத்தில் வர்ற 3 விட்சஸ் 3 பிசாசு வர்றது மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. சூப்பர் நேச்சுரலாகவும் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் த ரியல் ஹியூமன் பீயிங்ஸினுடைய பிஹேவியரோட ஒத்து போகிறது மாதிரியாக சூப்பர் நேச்சுரலை ரொம்ப சப்டிலாக எழுதணும். இதுதான் காலரிட்ஜுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதே சமயத்தில் வேர்ட்ஸ்வொர்த் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த சாதாரண வில்லேஜில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய
கேரக்டர்ஸ், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை பற்றியும் ஒரு கிராமத்தில் நடக்கின்ற சாதாரண சம்பவங்களையும் பற்றியும் கவிதை எழுதணும். அதுதான் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய வேலை. ஸோ இப்படி நான் இந்த மாதிரி கவிதை எழுதுனேன், நீ இந்த மாதிரி கவிதை எழுது என்று 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு கவிதை எழுதினாங்க. அந்த அப்படி அவர்கள் எழுதின கவிதைகளின் தொகுப்பு தான் லிரிக்கல் பேலட்ஸ் என்ற புத்தகமாக வெளியே வருது. இப்படி தான் அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இதில் தான் நான் சொன்னேன், இதுதான் அவங்களுடைய இமேஜினேஷனை தூண்டுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இப்படி தான் இந்த லிரிக்கல் பேலட்ஸ் என்ற புத்தகம் வெளியே வருது. இதன்படி இப்போ இந்த ஒப்பந்தத்தின்படி காலரிட்ஜ் எழுதினவைகள் தான் தி ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன் மரைனர், தி டார்க் லேடி, கிறிஸ்டபல். இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். தி ரைம் ஆஃப் தி ஆன்ஷியன் மரைனரில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னாக்க உடனே அது என்னமோ இது அப்படின்னா சொல்ல முடியாது. ரொம்ப சப்டிலாக கையாண்டிருப்பார், ரொம்ப சப்டிலாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் கையாண்டிருப்பார் இந்த கவிதைகளில். இந்த சமயத்தில் இவர் பார்த்திங்கன்னா இவருடைய வேலை இப்படி இருந்ததுனால இவ்வளோ தான் அவரால் எழுத முடிஞ்சிச்சு. ஆனால் வேர்ட்ஸ்வொர்த் ரொம்ப கடினமாக உழைத்து ரொம்ப வேகமாக நிறைய எழுதிட்டார். ஸோ வேர்ட்ஸ்வொர்த்து 100 எழுதினான்னு வச்சுங்க, காலரிட்ஜ் 5 தான் எழுதியிருக்காரு. அப்போது லிரிக்கல் பேலட்ஸ் என்ற அந்த புத்தகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கவிதைகள் தான் நிறையா இருக்குது. காலரிட்ஜினுடைய கவிதைகள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ வேர்ட்ஸ்வொர்த் அவர் ரஸ்டிக் லைஃப், கிராம மக்களினுடைய வாழ்க்கை, அந்த கேரக்டர் தான் அவர் எழுதினார். இப்படி தான் லிரிக்கல் பேலட்ஸுடைய ஃபஸ்ட்டு புக்கு வெளியே வருது. அந்த ஃபஸ்ட்டு புக்கில் ஒரு ப்ரீஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாதாரண வாழ்க்கையை, ஆர்டினரி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அ ரஸ்டிக் லைஃப், ஆஃப் அ வில்லேஜ் லைஃப், வில்லேஜ் கேரக்டர், ஒரு கிராமத்தில் நடக்கின்ற சம்பவம், ஒரு கிராமத்தில் இருக்கின்ற கதாபாத்திரத்திற்கு நடக்கின்ற ஒரு சாதாரண சம்பவத்தை ரொம்ப சிம்பிளாக ஆடம்பரம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் ஒரு விளம்பரம் வருது. 1800 லிரிக்கல் பேலட்ஸினுடைய 2nd எடிஷன் வருது. அந்த 2nd எடிஷனில் தான் இந்த ப்ரிஃபேஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம், ஒரு ப்ரிஃபேஸ் வருது. அந்த ப்ரிஃபேஸில் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண மக்கள், கிராமத்தில் இருக்கிற சாதாரண மக்கள், அந்த ரஸ்டிக்ஸ், அந்த ஒரு கல்வி அறிவில்லாத மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த லாங்குவேஜை தான் பயன்படுத்தி நான் இந்த கவிதை எழுதுகிறேன், அதை வைத்து கொண்டு கூட சிறந்த கவிதைகள் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னார். சொன்ன உடனே இப்போ இதுவரைக்கும் ஒரு கவிதை என்பது சாதாரண மக்களுக்கு இல்லை, கவிதை எழுதுவது நிறைய படித்தவர்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு என்று தான் கவிதை இருந்துச்சு. ஆனால் முதலாக சாதாரண கிராமத்தில் இருக்கிற கல்வியறிவில்லாத மக்களுக்கான கவிதையை, ஒரு கல்வியறிவில்லாத மனிதனை பற்றி நீங்கள் ஒரு கவிதை எழுதும்போது அவன் ஒரு உயர்ந்த ஃபிலாசபி அதில் சொல்கிறான்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அவன் பேசுகிற ஒரு மொழியில் தான் அந்த கவிதை இருக்கணும். அப்படித்தான் கவிதை எழுதப்பட்டது என்று ப்ரிஃபேஸ் சொல்கிறாரு. ஆனால் இதை ரொம்ப பேர் ஒத்துக்கலை. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியை உண்டாக்கிடுது. எப்படி கவிதை என்பது இவ்வளோ வருஷமாக இப்படி தானே இருக்குது, இதெல்லாம் வேர்ட்ஸ்வொர்த் இப்படி புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இவருடைய இந்த கவிதைகள் எல்லாம். ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சாதாரண மக்கள் இந்த கவிதைகளை விரும்பி படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பாயிண்ட்ஸ் பூரா பயங்கரமான அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இவ்வளவு கிரிட்டிசிசம், வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஒரு அட்வர்ஸ் கிரிட்டிசிசம் இருந்தால் கூட இந்த லிரிக்கல் பேலட்ஸில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு கல்வியறிவில்லாத மனிதர்களினுடைய வாழ்க்கையை பற்றி சாதாரண அவர்கள் பேசுகின்ற மொழியில் எழுதப்பட்ட இந்த கவிதைகள் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பாப்புலர் ஆன உடனே அப்போ விமர்சகர்கள்லாம், கிரிட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சரி உண்மையிலேயே இவர் ஒரு ஜீனியஸ், வேர்ட்ஸ்வொர்த் ஒரு ஜீனியஸ் தான், இதில் உண்மையிலேயே ரியல் மெரிட்ஸ் இருக்குது, இதுவரைக்கும் வெறுப்பாக சொல்லி கொண்டிருந்த விமர்சகர்களெல்லாம் இதில் ரியல் மெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காலரிட்ஜ் இதை ஒத்துக்கலை. இல்லை, ஒரு கவிதை என்பது ஒரு கிராமத்து ஒரு நல்ல கவிதை என்பது உயர்ந்த விஷயம்,
அது உயர்ந்த விஷயமாக தான் இருக்கணுமே ஒழிய ஒரு சாதாரணமான மலினப்படுத்திடக்கூடாது என்று காலரிட்ஜ் அதை ஒத்துக்காமல் அந்த ப்ரிஃபேஸ், அந்த லிரிக்கல் பேலட்ஸ் என்ற புத்தகத்திற்கு வேர்ட்ஸ்வொர்த் எழுதின அந்த ப்ரிஃபேஸில் பல பகுதிகளை அவர் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் ராங் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லும்போது கிரிட்டிக்ஸ்லாம் என்ன பண்ணிட்டான்னா, இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் லிரிக்கல் பேலட்ஸ் என்பது என்னது, வேர்ட்ஸ்வொர்த்தும் காலரிட்ஜும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். அவர்கள் 2 பேருடைய கவிதைகளையும் உள்ளடக்கின ஒரு புத்தகம். அதுக்கு ப்ரிஃபேஸ், முன்னுரை எழுதினதான் வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய வேலை. உள்ளுக்குள்ளே காலரிட்ஜினுடைய கவிதைகளும் இருக்குது. ஆனால் ஒரு புக்கில் ஆத்தர், ஒரு இணை ஆசிரியராக இருக்கக்கூடிய காலரிட்ஜே அதனுடைய முன்னுரை. இப்போ நான் வந்து ஒரு புத்தகத்திற்கு ஆசிரியராக இருந்து எல்லாம் எழுதுகிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முன்னுரையை நானே எதுக்குறேன்னு வச்சுங்க. அந்த புத்தகத்தினுடைய ஆத்தரே இந்த ப்ரிஃபேஸை எதுக்குறாரு அப்படின்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி பேச ஆரம்பித்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, இல்லை நான் ப்ரிஃபேஸை எல்லாத்தையும் எதுக்கலை, எந்தெந்த பகுதியை நான் எதுக்கிறேன் ஒத்துக்கல, எந்தெந்த பகுதியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொல்லும்போது அதான் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்கிறத எதன் மூலமாக சொல்கிறார்னா, பொயம்னா என்ன, பொயட்ரினா என்ன என்று, பொயம்னா என்ன, பொயட்ரினா என்னன்னு தனித்தனியாக விளக்கி சொல்கிறார். ஸோ இந்த விளக்கி சொல்வதன் மூலமாக எதை நான் ஒத்துக்கொள்கிறேன், எதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை, வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய அந்த ப்ரிஃபேஸில் எதை ஒத்துக்கிறேன், எதை ஒத்துக்கலைன்னு இந்த பொயம்னா என்ன, பொயட்ரினா என்ன அப்படின்னு விளக்கி சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயம்ங்கிறது ஒரு ப்ரோஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு பொயம்லையும் இருக்கும். பொயம் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸ் தான். ஆனால் ஒரு ப்ரோஸில் ஒரு உரைநடை இருக்குது. அந்த உரைநடையில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ அதே எலிமெண்ட்ஸ் பொயட்ரிலையும் இருக்கும். ஆனால் வேறு காம்பினேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு குழம்பு வைக்கிறோம். இந்த குழம்புல இருக்கிறது அந்த குழம்புல இருக்கிறது எல்லாம் ஒரே உள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% எல்லாம் காமன் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வீட்டில் சமைக்கிறவங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட போட்டிருப்பாங்க, இதில் குறைச்சி போட்டிருப்பாங்க, அதில் அந்த மசாலாவை கொஞ்சம் கூட போட்டிருப்பாங்க, குறைச்சி போட்டிருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டை சிலதை கூட்டி சிலதை குறைக்கும் போது அதனுடைய டேஸ்ட் மாறிடுது இல்லையா? அது மாதிரி ப்ரோஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பொயட்ரியில் இருக்குது, பொயமில் இருக்குது. ஆனால் அந்த காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம ப்ரோஸ்னு சொல்கிறோம், இதை நம்ம பொயம்னு சொல்கிறோம் அப்படின்னு முதல்ல பொயம்னா என்ன, ப்ரோஸ்னா என்னன்னு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறார். டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பொயம் அப்படின்னா அதில் ஒரு மீட்டர், ஒரு ரைம், ஏபி சிடி ஏபிசி பிசிஏ இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொயம்னா அதில் ஒரு மீட்டர், ஒரு ரைம் இருக்கும். ஆனால் ஒரு ப்ரோஸில் அது இருக்காது. ஸோ இந்த மீட்டர் அல்லது இந்த ரைம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது மெமரி. இப்போ ஒரே மாதிரி ரைமிங்காக முடியுதுன்னு வச்சுங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக அந்த ரைம் அல்லது மீட்டர் இருக்கும். அதே சமயத்தில் ப்ரோஸில் இருக்க அதே எலிமெண்ட்ஸை ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சவுண்டு வந்து ஒரே மாதிரியான சவுண்ட், ஏபி சிடி அப்படி இந்த சவுண்டு வந்து ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும்போது கேட்குறதுக்கு ஒரு இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். இதுதான் பொயமுக்கும் ப்ரோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாப்டரில் 14 இதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது ஒரு ட்ரூத்து கன்வே இப்போது ஒரு சயின்டிஃபிக் அல்லது ஹிஸ்டாரிக்கல் ஒரு அறிவியல் புத்தகம் அல்லது சரித்திர புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, அங்கே மிக முக்கியமானது என்னென்னா ட்ரூத்து தான் முக்கியம், உண்மை தான் முக்கியம். ஒரு ஹிஸ்ட்ரியில் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத பல்வேறு விதங்களை போட்டு நீங்கள் ஆராய்ந்து இப்படித்தான்னு எழுதணும். அதே மாதிரி சயின்ஸ்லையும் உங்கள் இஷ்டத்துக்கு எழுத முடியாது. நீங்கள் அதை பல்வேறு சோதனைகளை உட்படுத்தி அதனுடைய உண்மையை கண்டறிந்து அந்த உண்மையை தான் எழுதணும். இதுதான் ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்கினுடைய முக்கியம், ட்ரூத்து. ஆனால் ஒரு பொயமில் இந்த ஹிஸ்ட்ரி அல்லது சயின்ஸில் ட்ரூத்து தான் முக்கியம். அங்கே ப்ளஷர், அதை படிக்கும்போது ப்ளஷராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உண்மையாக இருக்கணும், நிரூபிக்கப்பட்டதாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் சில வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோஸ்னால்
கட்டுரையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாவல்ஸ், ரொமான்சஸ்னாக்க காதல் கதைகள், காதல் நாவல்கள், இவைகள் எல்லாமே இதை படிக்கும்போது நமக்கு ஒரு ப்ளஷர், இன்பத்தை கொடுக்குது. அப்போது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்குக்கு ட்ரூத்து தான் முக்கியம், ப்ளஷருங்கிறது அங்கே முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு ப்ரோஸ், ஒரு நாவல்ஸ் அல்லது ரொமான்ஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கிறது ஃபஸ்ட்டு ப்ளஷர். அதை படிக்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கண் முழிச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது படிப்போம். ஏன்னா நமக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால தான் அது படிக்கிறோம். அப்போ அதில் முக்கியம் என்னன்னாக்க ப்ளஷர், தட் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போது ஒரு நாவல் இருக்குது, அது ரொம்ப ப்ளஷர், இன்பமாக இருக்குது. இதில் ஒரு ப்ரோஸில் ஜஸ்ட்டு ஒரு மீட்டரை ஆட் பண்ணுறதுனால மாத்திரம் அது போயமாக மாறிடுமா? ஒரு ப்ரோஸ், இப்போ ஒரு ப்ரோஸை எழுதிடுறீங்க, ஒரு ப்ரோஸை எழுதிட்டு அந்த ப்ரோஸையே நீங்கள் ரைமில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோஸை எழுதிட்டிங்கன்னு வச்சுங்க, உடனே அது போயமாக மாறிடுமா அப்படின்னு கேள்வி இவரே கேட்குறாரு. கேள்வி கேட்டுட்டு அதற்கு இப்போ இவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, மீட்டருங்கிறது ஒரு கம்போசிஷனில் ஆட் பண்ணுற ஒன்று. அது என்ன பண்ணணும்னா அது அதோட பிணைக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் வேணும்னே அதில் ஸ்கை, ஃபை, டை, கை இப்படியெல்லாம் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ரைம் அந்த ரைம் அதில் இருக்கக்கூடிய பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதோடு கம்ப்ளீட்டாக ஒன்றுடன் ஒன்று இணைந்து போயிடுச்சுன்னா அப்போ தான் அது இனிமையாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு பேர் பொயம்னு பேர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லைன்னா அது சாதாரணமாக ஒரு சயின்ஸு தான், ஒரு சயின்ஸ் கொடுக்கறது தான். ஸோ சயின்ஸில் இமீடியட் ஆப்ஜெக்ட் ஒரு 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 பொயமுக்கு இமீடியட் ஆப்ஜெக்ட் ப்ளஷர், நாட் ட்ரூத், அதுக்கு உண்மை இல்லை. அதே சமயத்தில் ஒரு பொயம் என்பது ஒரு பல்வேறு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் உள்ளடக்கி ஒரு ஆர்கானிக் ஹோல். இப்போது ஒரு ஆர்கானிக் ஹோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மனிதன் என்பவன் ஒரு ஆர்கானிக் ஹோல். ஏன் ஆர்கானிக் ஹோல்? நம்மக்கிட்ட கைங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது, கால்ங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது, தலைங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது, நெக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்குது, பேக்கு, ஸ்டமக்கு, இப்படி நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வேலை செய்யும். இப்படி எல்லா வேலைகளும் செய்து ஒன்று இணைந்ததைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹியூமன் பீயிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பொயமில் ரைம் மட்டும் இருக்காது, ரைம் இருக்கும், ஒரு பொயட்டிக் டிவைசஸ் இருக்கும், ஒரு ட்ரீம், ஒரு இமேஜினேஷன் இருக்கும். இது எல்லாம் ஒரு இமேஜினேஷன் கலந்தது, பொயட்டிக் டிவைஸ் கலந்தது, ஒரு ரைம் கலந்தது, இப்படி எல்லாமே கலந்து எப்படி பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து ஒரு மனிதன் என்று ஒன்று முழுசாகுதோ அதே மாதிரி ஒரு பொயம் என்பது பல்வேறு பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இன்பத்தை தரக்கூடிய ஒரு முழுமையாக இருக்குது. அதுக்கு தான் பொயம்னு பேர் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஃபிலாசபிக்கல் கிரிட்டிக்ஸ், இப்போ ஃபிலாசபி தத்துவத்தை பற்றி விமர்சிக்கிறவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொயம்ங்கிறது ஒரு மெட்ரிக்கல் கம்போசிஷன் தான். ஒரு மெட்ரிக்கல் கம்போசிஷனா மீட்டர், பென்டாமீட்டர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு இத்தனை ஃபுட் இருக்கணும், ஒரு 6 ஃபுட் இருக்கணும், 5 ஃபுட் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மெட்ரிக்கல் கம்போசிஷன் தான் அப்படின்னு ஒரு ஃபிலாசபிக்கல் கிரிட்டிக்ஸ் இதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு சின்ன லைன் கூட, ஒரு சிங்கிள் லைன் கூட ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். அதை நீங்கள் தனியாக பிரித்து அதை நீங்கள் ரசிக்கலாம். இதுதான் ஒரு பொயட்ரியில் உள்ள சிறப்பு. ஒரு பொயட்ரியில் அப்படியே இருக்கும், அது ஒரு மெட்ரிக்கல் கம்போசிஷன் தான். ஆனால் அந்த மெட்ரிக்கல் கம்போசிஷனில் ஒரே ஒரு லைன், ஒரு வரி படிக்கிறவனுக்கு உள்ளத்துக்குள்ளே ஷாக், அப்பா இப்படி இருக்க, இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஒரு வரியை மற்ற தனியாக பிரித்து யூ கேன் என்ஜாய் இட் செப்பரேட்லி. அதை நீங்கள் செப்பரேட்டாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஜான் கீட்ஸ் எழுதினது இருக்குது. ஜான் கீட்ஸ் எழுதின ஓடான கிரீசியன், அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி, இவ்வளோதான். பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி. இதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே எழுதுவாங்க. அப்போது ஒரு வரி,
அந்த ஓடுங்கிறது 5 ஸ்டான்ஸாக இருக்குது. அவ்வளோ ஸ்டான்ஸாவில் ஒரே ஒரு வரியை மாத்திரம் நீங்கள் தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் என்ஜாய் இட். அதே மாதிரி ஷெல்லியினுடையது ஹேர்டு மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் ஆஃப் அன்ஹர்ட் ஆஃப் ஸ்வீட்டர், அதுவும் கிட்ஸ் தான் இல்லையா. இது மாதிரி ஷெல்லி எழுதின கொட்டேஷன்ஸு, இப்படி ஒரே ஒரு வரியை மட்டும் தனியாக பிரித்து வைத்து கொண்டு ஒரு பொயட்ரியை அதை நாம் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பொயட்ரியையும் பொயமையும் வேறுபடுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கு காலரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு சிலதை சொல்கிறார். Coleridge points out that poetry may be found in works which employ to metrical language. ஒரு மெட்ரிக்கல் லாங்குவேஜில் பொயட்ரி இருக்கும், அதுதான் செய்யுள்னு சொல்லுவாங்க. செய்யுள் வேற, கவிதை வேற. செய்வது செய்யுள். இப்போ பொயட்ரி என்பது செய்யுள், பொயம் என்பது கவிதை. ஒரு பொயட்ரி என்பது செய்யப்படுவது, அதாவது உட்காந்து எழுதும்போதே அப்படியே பார்த்து இத்தனை மீட்டர் இருக்கா, இத்தனை சீர் இருக்கா, இத்தனை சீர், இத்தனை தலை, இத்தனை அடி, இத்தனை வரிகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உட்காந்து எழுதுறது, இதுதான் ஒரு பொயட்ரி. ஸோ ஒரு பொயட்ரியில் மெட்ரிக்கல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போது பிளாட்டோ எழுதின ப்ரோஸ், ஜெரமி டெய்லர் எழுதின ப்ரோஸ், த ப்ரோஸ் ஆஃப் பிளாட்டோ, த ப்ரோஸ் ஆஃப் ஜெரமி டெய்லர், அல்லது த ப்ரொஃபெட்டிக் புக்ஸ் இன் த பைபிளில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸி என்றால் பின்னாடி வருவதை முன்னோக்கி சொல்லக்கூடிய அந்த பகுதிகள், இது எல்லாமே சிறந்த பொயட்ரி அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே பொயட்ரி தான் எல்லாம். ஆனால் பார்க்குறதுக்கு ப்ரோஸாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரோஸை படிக்கும்போதே அதில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரிக்கல் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. அதனால் அவைகள் எல்லாமே சிறந்த பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொயட்ரியை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறார். டு டிஃபைன் பொயட்ரி, கன்சிடர் த நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொயட், இட்ஸ் கிரியேட்டர். பொயட் என்பவர் அவர் தான் பொயட்ரியை உருவாக்குறவர், அதனுடைய கிரியேட்டர். அவருடைய நேச்சர், அவருடைய ஃபங்க்ஷன்ஸை முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒன்றை உருவாக்குறதுக்கு பொயட் என்ன பண்ணுவார்னு சொன்னால், he calls forth all the powers of the soul. தன்னுடைய ஆன்மாவினுடைய எல்லா ஆற்றலையும் அவர் கொண்டு வருவார், ஒன்று திரட்டி தன்னுடைய ஆன்மாவினுடைய அந்த பவரில் ஒவ்வொரு பவர்லையும் எவ்வளவு தேவையோ அதை எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி அதோட தன்னுடைய இமேஜினேஷனையும் அதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு முழு ஹோலாக மாற்றுவார். அந்த முழு ஹோலாக மாற்றுறது அதுதான் ஒரு பொயட்ரியினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், டு கிரியேட் த பொயட் கால்ஸ் ஃபோர்த் ஆல் த பவர்ஸ் ஆஃப் த சோல் இன்டு ஆக்டிவிட்டி. தன்னுடைய சோலினுடைய ஆன்மாவினுடைய ஆன்ம பலம் எல்லா பவர்ஸையும் ஒன்றாக எல்லாத்தையும் ஹி கால்ஸ் இட், தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் ஒன்று திரட்டி அதில் ஈச் இன் ப்ரொப்போர்ஷன் டு இட்ஸ் ஒர்த் அண்ட் டிக்னிட்டி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்த்து இருக்கும், அதனுடைய டிக்னிட்டி இருக்கும்ல, அதுக்கு தகுந்தாற் போல் அவைகளை ஒன்றோட ஒன்று கலந்து தன்னுடைய இமேஜினேஷன், பை வர்ச்சு ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன், தன்னுடைய கற்பனையும் அதில் கலந்து ஹார்மோனைஸ்னால் எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா மாறணும். அப்படி பிளெண்ட் டுகெதர், பிளெண்டுனா மிக்ஸ்னு அர்த்தம், மிக்ஸ் டுகெதர் த வேரியஸ் எலிமெண்ட், இப்படி பல்வேறு விதமான எலிமெண்ட்ஸையும் ஒன்றாக்கி அண்ட் டிஃப்யூஸஸ் எ டோன். அதில் இவருடைய டோன் 4 kinds ஆஃப் மீனிங்கில் பார்த்துருக்கோம். டோன்னா என்ன? ஸோ டோன் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுசாக மாற்றுறது. திஸ் கிரியேட்டிவ் பவர் மேனிஃபெஸ்ட் கிளியர்லி இன் தி ரிகன்சிலியேஷன் ஆஃப் ஆப்போசிட் குவாலிட்டிஸ். இதில் இந்த கிரியேட்டிவ் பவர், இந்த ஒரு செய்யுளை அல்லது கவிதையை உருவாக்குறார் இல்லையா, அந்த கவிதையை உருவாக்கும் போது ஆப்போசிட் குவாலிட்டிஸில் இருக்கிறத கூட ரெண்டையும் ரிகன்சில்னால் ஒன்றிணைப்பது. 2 ஆப்போசிட் தான், அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டையும் அப்படி ஒன்றிணைக்கிற தன்மை இருக்கும், அதான் கிரியேட்டிவ் பவர். என்னென்ன மாதிரி ஆப்போசிட்டு? சேம்னஸ் வித் டிஃப்ரென்ஸ், பல டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரே தன்மை இருக்கும். இப்போது இந்தியாவில் பல்வேறு விதமான மதங்கள் இருக்குது, ஆனால் எல்லா மனிதர்களும் ஒன்றா இருக்கும்.
அதான் சேம்னஸ் வித் டிஃபரன்ஸ் இல்லையா? அது த ஜெனரல் வித் த கான்க்ரீட். கான்க்ரீட்னா ஒரு குறிப்பிட்டதை மாத்திரம் சொல்கிறது, ஜெனரல்னால் பொதுவாக சொல்கிறது. ஸோ பொதுவானவைகளுக்குள்ள ஒரு குறிப்பிட்டது. அதே சமயத்தில் ஒரு ஐடியானா கருத்து, இமேஜ்னா கற்பனை. ஸோ கற்பனை வேறு, ஐடியா வேறு. ஆனால் அந்த ஐடியாவையும் இமேஜையும் ஒன்றிணைக்கிறது. இது ரெண்டுமே ஆப்போசிட். இப்போ சொல்கிறது எல்லாமே ஆப்போசிட். சேம்னஸ் டிஃபரன்ஸ், ஜென்ரல் கான்க்ரீட், ஐடியா இமேஜ். அதே மாதிரி த இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்டவன் வித் த ரெப்ரசன்டேட்டிவ்னா மற்றவர்களுக்காக செயல்படுறவர். இண்டிவிஜுவலாக இவர் தனிமையாக செயல்படுறவர். இப்போது தனியாக செயல்படுறவர், மற்றவங்களுக்காக செயல்படுறவர். அதே மாதிரி நாவல்ட்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸ், புதுமை புத்துணர்வு, இது ஒரு பக்கம். இன்னொன்று ஓல்டு ஃபெமிலியர், பழமையான புகழ் வாய்ந்த, பழமையான விஷயம், ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பழமையான விஷயம். இது ரெண்டையும் இப்படி அன்யூஷுவல் இமோஷனல் எக்ஸைட்மெண்ட். இமோஷன் என்றால் உணர்வு, அன்யூஷுவல் வழக்கத்திற்கு மாறான உணர்வு, அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். ஸோ இது இப்படி ஆப்போசிட். ஸோ ஒரு மோசமான உணர்வை உருவாக்குச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம சொல்ல முடியாது. அப்போது கோலரிட்ஜ் இது எப்படி முடிக்கிறாருன்னா, ஒரு பொயட்டிக் ஜீனியஸ், ஒரு பொயட்ரி என்பது ஒரு நல்ல சென்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த நல்ல சென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இதனுடைய பாடி, உடல். இதில் ஃபேன்சி, இமேஜினேஷன் என்கின்ற ஒரு ட்ரெஸ்ஸை அணிஞ்சிருக்கணும். அதில் லிவிங் பிரின்சிபிளாக இருக்கிறது மோஷன், இயக்கம். அந்த இயக்கம் என்பது அதனுடைய லிவிங் பிரின்சிபிளாக இருக்கணும். இமேஜினேஷன் என்பது அதனுடைய சோலாக இருக்கணும். இப்படி ஒரு குட் சென்ஸு, ஃபேன்சி, லிவிங் மோஷன், இமேஜினேஷன், இது எல்லாம் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு ஹோலாக இருக்கணும். இதுதான் ஒரு சிறந்த பொயட்ரி என்று கோலரிட்ஜ் இதில் முடிக்கிறார். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 14. தேங்க்யூ.